அனைவருக்கும் வணக்கம். மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுமே சுலபத்தில் வந்தருவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. மிக பழமையான இந்த பழனி ஆண்டவர் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்கக்கூடிய பழனிமலை பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடம் இருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோபித்து கொண்டு இந்த மலையில் தங்கி விட்டிருக்காரு முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே தங்க போவதாக உறுதியாக கூறிவிட்டார். பிற்காலத்தில் இந்த தலத்துக்கு வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு காட்சி தந்தபோது முருகன் நீயே ஞான வடிவானவன் என பொருள் கொண்டு அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. பழனி என்று ஔவையார் ஆறுதல் வார்த்தைகள் கூறியிருக்காங்க. இதுவே காலப்போக்கில் பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர்களில் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியராகிய உத்தரவின் பேரில் பழனி முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. நவபாசான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு பார்த்தா 9 ஆண்டுகள். 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளில் கலந்து இந்த நவபாசான சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்டது. 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி இந்த சிலையை செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மிக அற்புதமான இந்த நவபாசான சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செஞ்சிருக்காரு போகர். இந்த நவபாசன சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது. இந்த பழனி மலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. இங்கிருக்கக்கூடிய முருகன் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்கிறதாகும். திருப்புகழ் என்னும் உடை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் இருக்கக்கூடிய பேறு பெற்றிருக்காரு என்பது ஐதீகம். பழனி மலைக்கு செல்லும் வழியில் இடும்பனின் சன்னதி இருக்கு. இடும்பனுக்கு அதிகாலையில் பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் நடத்துவதாகவும் சொல்லப்படுது. முற்காலத்தில் வாழ்ந்த இடும்பன் என்னும் அரக்கன் தனது தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி, சிவகிரி என மலைகளை தூக்கி சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது பழனி மலையில் தான் தூக்கி வந்த 2 மலைகளையுமே வைத்து களைப்பாறும் பொழுது இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டது. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடும்பன் முருகனின் பக்தராயிருக்கார். 2 மலைகளுமே தூக்கி வந்து இடும்பனை கௌரவிக்கும் விதமாக தான் பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லக்கூடிய ஒரு முறை ஏற்பட்டிருக்கு. இந்த பழனிமலையில் முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறாங்களோ அதே போல் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நிலையாமையே நிலையுறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திரும்பும் ஞான ஆசிரியராக இந்த தளத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையை மக்கள் எப்படி சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் வராங்களோ அதே போல் அக்னி நட்சத்திர நாட்களில் பழனி மலையை கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்த பின்பு 450 உயரமுள்ள மலையை 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். நடந்து மலை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப் கார் வசதியும் இருக்கிறதாகும். இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி என்ற 4 பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் செய்யப்படுது. சந்தனம், பன்னீர் தவிர்த்த மீத அபிஷேக பொருட்கள் எல்லாமே முருகனின் விக்கிரகத்தின் தலைக்கு மேல் வைத்து எடுத்து விடுவாங்க. முருகனின் சிலை மீது வைத்து எடுக்கப்படும் சிரசு விபூதி
பக்தர்களின் உத்தரவின் பேரில் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பிரசாதம். பொதுவாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். ஆனால் பழனி முருகன் கோவிலில் விசேஷ நட்சத்திர நாட்களில் அன்னாபிஷேகம் நடைபெறுது. ஒரு நாளில் 6 முறைக்கு முருகனுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. ஒரு முறை அபிஷேகம் அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. திருப்பதி கோவிலில் பிரசாதமான லட்டு எப்படி புகழ் பெற்றதோ அதே போல் பழனி தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்படும். பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றது. இந்த கோவில் பஞ்சாமிர்தத்தை சாப்பிடுபவர்களுக்கு அவர்களின் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்குகிறது என்பது அனுபவம் பெற்றவர்களின் உறுதியான வாக்கு. மேற்கு திசையை பார்த்தவாறு கேரள மாநிலத்தை பார்த்தவாறு இந்த கோவிலில் வீற்றிருப்பதால் மலையாள பக்தர்கள் அதிக அளவில் செல்வதாக சொல்லப்படுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கோடிக்கணக்கில் பக்தர்களின் காணிக்கை பெறக்கூடிய கோவிலாக தான் பழனிமலை முருகன் கோவில் இருக்குது. பழனி ஆண்டவரை வழிபடும் பக்தர்கள் சிலர் தங்களுடைய தொழில் வியாபாரிகளின் கூட்டாளிகளாக கருதி மிகுந்த லாபம் பெற்ற பின்னர் அந்த லாபத்தில் பழனி முருகனுக்குரிய பாகத்தை காணிக்கையாக இந்த கோவில் உண்டியலில் செலுத்துகிறாங்க. திருப்பதியில் எப்படி தலைமுடியை மொட்டையடித்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்களோ அதே போல் பழனி முருகனுக்கு முடியிருக்கி காணிக்கை செலுத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சமாதியில் போகர் வழிபடுவதால் இன்னும் சூட்சும வடிவில் பழனி மலையில் வாழ்ந்து கொண்டிருக்க போகர் நமது குறைகள் அனைத்தையும் தீர்த்தருள்வார் என்பது சொல்லப்படுது. ஆன்மீக ஞானம் பெற, திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை போன்றவை பெற இங்கே அதிக அளவில் வேண்டிக் கொள்வதாக சொல்லப்படுது. இந்த பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பொதுவாக சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலையாகும். குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் தான் பழனிமலை கோவில் பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடி இருக்காங்க. வாழ்க்கையில் மாற்றம் தரக்கூடிய ஒரு மலை அப்படின்னு பார்த்தா பழனிமலை ஆண்டவர். கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரரும் இருந்து வருவதாக சொல்லப்படுது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக திகழ்வது பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு செல்கிறாங்க. பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்குமே தெரியாத சில விஷயங்களும் நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமான் மூல விக்கிரகத்திற்கு தினமும் 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுவதாகும். நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மீதி பொருட்கள் உடனே அகற்றப்படுவதாக சொல்லப்படுது. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும் இருக்கிறதாக சொல்லப்படுது. இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்து விடுது. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டார் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாசானத்தால் செய்யப்பட்டது என்பதால் எப்பொழுதுமே மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வதாக சொல்லப்படுது. இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்வதாகவும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா, எது சிறந்தது என்ற சந்தேகம் பல காலமாக பக்தர்களுக்கு இருந்து வருது. பலருமே ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசிக்கக்கூடாது என சொல்வதுண்டு. இது முற்றிலும் தவறானது. பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிப்பது அளவில்லாத பல சிறப்புகள் இருக்குது. முற்றும் திறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாத ஆண்டி கோலத்தில் பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு மெஞ்ஞானம் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.